எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா இன்று சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்வுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து செய்தியினை பரிமாறியிருக்கின்றனர். இன்று காலை நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகியுடன் பயணித்தவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதனைத் தொடர்ந்து ஜானகி ராமச்சந்திரனின் திருவுருவ படத்தையும் திறந்து வைத்தார். இந்த படம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது. இறுதியாக எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். ஜானகி அம்மையாரின் தியாகங்கள் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் OPS-ஐயும் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். அவர் பேசும்போது, இன்று உள்ள எம்ஜிஆர் மாளிகை என்பது ஜானகி அம்மாள் தானமாக வழங்கிய கட்டடம் என்றவர். தொடர்ந்து, நாம் கோயிலாக வணங்கிய கட்டடத்தை சில பேர் உள்ளே நுழைந்து சேதப்படுத்தினார்கள். இந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் என 2022 ஜூலை 11 அதிமுக தலைமை அலுவலகத்தில் OPS-EPS ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட நிகழ்வை குறிப்பிட்டு பேசினார். இந்த நிலையில் OPS மீதான விமர்சனம் குறித்து அவர் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜிடம் பேசினோம். அம்மாவினுடைய அனைத்து அதிமுக தலைமை கழகத்தில் ஒரு கோவிலாக பார்க்கிறவர். அந்த கோவிலுக்குள் ஸ்ரீநிதி சத்யா, வெடிச்சேரி அசோக், உருகை ரவி, ஆதிராஜாராம் போன்ற மாவட்ட செயலாளர்களை பொதுக்குழுவுக்கு வரவழைக்காமல் பொதுக்குழு வானகரத்தில் நடக்கிற போது அடியாட்களையும் ரவுடிகளையும் கூட்டி வைத்து முதல் நாள் இரவிலிருந்தே அங்கே அவர்களுக்கு விருந்து உபசரிப்புகள் நடத்தி காலையில் OPS இங்கே வருவது அவர்கள் வரக்கூடும் என்பதை அனுமானித்து ஒரு கலவரத்தை நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்தவர்கள் அவர்கள் தானே தவிர OPS அந்த தலைமை அலுவலகத்துக்கு உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய பொருளாதார அடிப்படையிலே ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையிலே வந்துவிட்டு போக வேண்டும் என்று அவரை தடுக்காமல் இருந்திருக்கலாமே. அவர் வந்த வாகனத்தின் மீது கல்லெறிந்தது யார்? கூடையாக சோடா பாட்டில்களையும் கற்களையும் சேமித்து வைத்துக் கொண்டு OPS-ம் அவரது கட்சிக்காரர்களும் சார்பாளர்களும் வருகிற போது அவர்கள் மீது கற்களை எறிந்தது யார்? அந்த கலவரத்தை உருவாக்கியது, திட்டமிட்டு OPS-ஐ தாக்குவதற்கு முயற்சித்தது, அத்தனையும் செய்தது எடப்பாடியினுடைய ஆட்கள் தானே தவிர OPS கிடையாது. அது மட்டுமல்ல, OPS கையெழுத்து போட்டு நடத்திய பொதுக்குழுவிலேயே OPS மீது தண்ணீர் பாட்டிலை வீசியது யார்? வன்முறை என்பதை திட்டமிட்டு வானகரத்தில் முதல் பொதுக்குழுவில் நடத்தியது அவர்தான். இரண்டாவது பொதுக்குழு நடக்கிற போது தலைமை கழகத்திலே அடியாட்களை ஏற்பாடு செய்து OPS மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியதும் எடப்பாடி தரப்பு.